கோவையில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டானது விழுந்துள்ளது. தலைமை காவலர் பார்த்திபனை தாக்கிவிட்டு அவரது மனைவி நகைகளை பறித்துச் சென்றதாக பரபரப்பு எழுந்துள்ளது. படுகாயமடைந்த தலைமை காவலர் பார்த்திபன் மற்றும் அவரது மனைவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போதைய அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை சூலூர் பகுதியில் கியூ பிரான்ச் ஆய்வாளராக வாகன ஓட்டுநராக தற்பொழுது பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் பார்த்திபன் தனது மனைவியுடன் இரவு 12 மணி அளவில் கொச்சி புறவழிச்சாலையில் உணவருந்த சென்றிருந்த போது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் அவர்களை தாக்கி அரிவாளால் வெட்டி தாலி செயின், மோதிரம் மற்றும் பிரேஸ்லெட் ஆகியவற்றை பறித்து சென்று விட்டனர். பின்னர் அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அருகில் இருந்தவர்கள் அரசு மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு பார்த்திபனை அனுப்பி வைத்தனர். பின்பு அவர் தனியார் மருத்துவரை செல்வதாக கூறிவிட்டு சென்று விட்டார். இந்நிலையில் இதை குறித்து சூலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்து வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.